விசிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டு அங்க போய் நேர்ல பார்த்து அங்க போய் உட்காந்து குயின் எலிசபெத்தை நேர்ல போய் பார்த்து இன்விடேஷன் கார்டை கொடுத்துட்டு வந்தாங்க. நான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போறேன், அதுல இங்கிலாந்து சம்பந்தப்பட்ட வரலாறுகளும் உள்ள இருக்க போகுது, அதுல நான் இந்த ஆபீசரை பத்தி நான் எடுக்க போறேன், நீங்க வந்து இங்க வந்து நீங்க பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லணும், விசிட் பண்ணா எங்களுக்கு அது கௌரவம் அப்படின்னு சொல்லி உள்ள காலில் விழுந்துட்டு வெளில வந்தது. அவங்களா வந்து இங்க நம்ம வீட்டை தேடி வந்து பாக்குறது வேற. நீங்களா போயிட்டு கண்டிப்பா வந்துருங்க, மறக்காம வந்துருங்க, நான் இந்த தேதியில வச்சிருக்கிறேன், நீங்க வந்தீங்கன்னா கரெக்டா பண்ணு, நீங்க வந்துட்டு போற செலவு எல்லாம் என் செலவு. இதுல நீங்க உங்க காசு எல்லாத்தையும் கரைச்சி விட்டு மருதநாயகம் படத்துக்கு 300 குதிரையை வாடகை எடுத்தா காசு அதிகமாகும் சொல்லிட்டு 300 குதிரையை வாங்கின அறிவாளி பார்த்துருக்கீங்களா? கமலஹாசனே கொடுத்த பேட்டி இருக்கு. 300 குதிரையை நான் வாங்கினேன், சொந்தமா விலைக்கு வாங்கினேன், வாடகை எடுத்தா காசு அதிகமாகும் சொல்லிட்டு நான் சொந்தமா விலைக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாப்புல. எத்தனை பேருக்கு ஆடியோ வேணும்? இன்டர்வியூ இருக்கு, யூடியூப்ல போய் தட்டி பாருங்க, மருதநாயகம் இன்டர்வியூ சொல்லி பாருங்க, அதுல உங்களுக்கே சொல்லியிருக்காப்புல. நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க நான் சொல்றது பொய்யன்னா. அதுல முக்கால்வாசி கேஸ்ட் குரூப் இல்ல, நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதுல நான் சவுதி அரேபியால இருந்து கல்ஃப் கண்ட்ரில இருந்து நான் வந்து ஈகிளை கொண்டு வந்து இறக்குனேன், நான் எருமாடு மேல ஏறி உட்காந்து இன்னும் ஓட்டுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே பெருமை புராணம் பண்ணிக்கிறதுலாம் என்ன மாதிரியான இது புரியல. என்னைக்காவது வாழ்க்கையில உனக்கு அப்புறம் நடிச்ச ஏதாவது ஒரு ஹீரோ, இந்த நடிகன் நல்லா நடிச்சிருக்கிறான், நல்லா வாழ்த்துக்கள், நீ பெரிய நடிகனா வருவா, மனசார வாய் விட்டு இது வரைக்கும் கமலஹாசன் ஒரு நடிகனை வாழ்த்திருக்கிறான், வரைக்கும் ஒரு நடிகனை ஏதாவது ஒண்ணு இக்கனா வச்சு எங்கேயாச்சும் ஒண்ணு குறை சொல்லி எதையாவது ஒண்ணு நொட்டன்னு சொல்லி. கமல் ஃபேனை பத்தி பேசுனா என்ன விஜய் ஃபேன் வரானுங்க என்னன்னு தெரியலையே, என்ன சங்கதின்னு தெரியலையே. என்னப்பா அஸ்வின்? இல்லப்பா, யாருக்கோ பயன் போட்டிருக்கியே, என்ன என்ன கதைன்னு கேட்கலாம். காக்கான்னு போட்டு வச்சிருக்கிறான், நீ காக்காவா? இல்லையே, நான் அதான் யாருக்கு என்ன பயம் தான் கேட்க. நான் காக்கான்னு போட்டு வச்சேன், நீ காக்காவா? இல்லையா, அதுதான் நான் கேக்குறேன், யாருக்கு பயம்னு கேட்க வந்தேன். அதான் காக்கான்னு போட்டு வச்சிருக்கிறேன்னு. நான் யாருக்கு பயந்தானே கேட்க. வாட்டடா நீ என்ன வண்டியில வந்து விழுற? நான் தான் சொல்றேன் அவ்வளவு பயமா காக்கான்னு போட்டா, அப்ப நீ காக்காவா? அதான்டா நான் கேக்குறேன்ல, யாருக்கு பயம் தான் கேக்குறேன். அதான்டா காக்கான்னு போட்டிருக்கா. தேராடே பதறாதடா, நான் சொல்லி அதான் காக்கான் மேலேயே போட்டிருக்கா. படிக்க தெரியுமா தெரியாதா உனக்கு? அவ்வளவு பயமா காக்கான்னு போட்டிருக்கிற, அப்புறம் யாருக்கடா பயம் சொல்லி கேக்குற? உனக்கு உண்மையில படிக்க தெரியுமா தெரியாதா? ஐயோ, இப்ப அதான் நான் கேட்டேன். இல்ல சிவா, நான் சரியா பேசுறேன்டா சிவா. நான் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன கேட்டேன், அந்த பையன் யாருக்கு பயம் கேட்டான், மேல போட்டிருக்கிறேன் அவ்வளவு பயமா காக்கான்னு போட்டிருக்கிறேன். அதுதான் ஏன் நீ யாரு ஒத்துக்கிட்டானே, நானு ஒத்துக்கிட்டானே யாரை மீட் பண்ணி போட்டிருக்கான்னு கேக்குறேன் நானு. நீ காக்காடா, யாரை மீன் பண்ணி போட்டுருக்குன்னு கேட்டேன். அதான்டா காக்காடா போட்டிருக்க, அதான் காக்கா. நீ ஏன் பதறாம பேசு. அதாவது அவ்வளவு பயமா காக்கான்னு காக்கா போட்டிருக்கிறேன். காக்கான்னு போடும் போது ஏன் காக்காக்கு தானே கோவம் வரணும், ஏன் காக்காக்கு கோவம் வருது தெரியுமா? இத வந்து உங்க பேசு, அப்பதான் கரெக்டா. ஓகேவா? அது நான் என் பொண்டாட்டிகிட்ட பேசிக்கிறேன். அப்ப நீ நானும் பேசும்போது அப்ப நீ என் பொண்டாட்டியா? ஏன புண்டை பத்தியா கோபப்படுற பத்தியா? நீ தானே சொன்ன என் பொண்டாட்டிகிட்ட பேசுன்னு, அப்ப நீ வந்து என்கிட்ட பேசுனீன்னா, அப்ப நீ என்கிட்ட வந்து பேசுனா அப்ப நீ என் பொண்டாட்டியா? நான் கேட்கதான் செய்வேன். கெட்ட பேசல, நீங்க பேசாதீங்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அஸ்வின், நல்ல வார்த்தையா பேசுங்க பாப்போம். வெற்றி கழகம் சொல்லுங்க பாப்போம். ஏன் காதா பேசிட்டு இருக்க புண்டை? பாத்தியா இப்ப பாத்தியா பாத்தியா நான் என்ன பண்ணேன், தப்பு பண்ணது ராஜ்குமார். ஏப்பா நீங்களே நியாயம் பஞ்சாயத்து கேளுங்கப்பா. புண்டாமவனே என்ன புடுங்குவ? பாரு ரெக்கார்ட் பேச தம்பி. எப்பா நீ ரஜினி திட்டா நாளைக்கு ஓட்டு கிடைக்காதுப்பா. ஓட்டு கிடைக்காது. நீ என்ன சினுங்குற தம்பி? நீ சினுங்காலும் ஓட்டு எல்லாம் போட முடியாது. ஆமா, நீ வந்து என்ன கதை கொடுத்தாலும் குர்ரா புண்டை. சரி, கட்சி அரசியல் பேசுவோமா? ரொம்ப நாளா செல்லக்குட்டி அரசியல் பேசுவோமா? சேரா புண்டை சொல்லு. சரி சரி சரி, ட்ரிகர் ஆகாத, கெட்ட வார்த்தை பேசாம பேசு. அரசியல் வந்துட்டீங்க நாகரிகமா. ஏய் நீ டே புண்டை எனக்கு ஓட்டு போடுற அப்படின்னு கேட்க முடியுமா? இப்ப நீ என்ன கேக்குற மாதிரி அப்படி எல்லாம் பேச முடியாதுல்ல. ஐயா தாய்மார்களே, தமிழ் ஐயா தாய்மார்களே, தந்தைமார்களே, அம்மைமார்களே,
பெண்களே, முதியோர்களே, தயவு செய்து எங்களுடைய கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள் அப்படின்னு நீ தாழ்மையுடன் கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்தா ஓட்டு கேட்கணும். சரியா அஸ்வின்? நான் என்ன கேக்குறேன், உங்க கட்சி பேர் என்ன அஸ்வின்? தமிழக வெற்றி கழகம். இன்னொரு தடவை சொல்லு. தமிழக வெற்றி கழகம். வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். சரி ஊம்ப உட்காந்துட்டு புண்டை. இப்ப எதுக்கு கோபப்படுற? இப்ப நான் என்ன தப்பா சொன்னேன்? இப்ப நான் ஒரு சரி, இப்ப நான் என்ன தப்பா சொன்னேன்? இப்ப என்ன நீ கோபப்படுற பண்ணி? டேய் புண்டை, நான் உன்னை திட்டுவேன். இப்ப எதுக்கு கெட்ட வார்த்தை திட்டுற? இப்ப நான் என்ன தப்பா சொன்னேன்ட்டு நீ கெட்ட வார்த்தை திட்டுற? உன்னை திட்டுவேன்டா நானு. நான் உன்னை திட்டுவேன். எதுக்குடா திட்டுற? என்ன கோவம் வருதா? இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் இப்ப உனக்கு இவ்வளவு கோவம் வருது? சொல்லு, உன் கட்சி பேர் என்னன்னு கேட்டேன். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு. ஒரு சரி தம்பி ஒரு சரி, நீ ஏதாவது திட்டுனா ஏதோ ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கணும். சரியா? நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டேன்ட்டு இப்ப நீ என்ன திட்டுற? சொல்ல விடுறியா? அமைதியா சொல்லு. ஏன் கெட்ட வார்த்தை பேசி திட்டின? சொல்லு. மியூட்ல போடு, நான் சொல்றேன். நீ மியூட்ல போடு. டேய் என்ன அது? அப்புறம் சரி ஓகே. மியூட்ல போவியா மாட்டியா? சரியா? நான் போனதுக்கு அப்புறம் எங்க அப்பனை பத்தி ஏன் நீ பேசுன? உங்க அப்பா பத்தி பேசுனா எப்ப? நீ பேசவே இல்ல. எப்ப? எப்ப? சண்டை வந்து உனக்கு தெரியாது. இல்ல எப்ப உன்ன பேசுன? எப்ப தம்பி நீ கடைசியா என் ஸ்பேஸ்க்கு வந்த? தம்பி உனக்கு ஞாபகம் இருக்கா தம்பி? நம்ம டீம்ல என்ன பேசுறோம் ஞாபகம் இருக்கா தம்பி? இல்ல எப்ப தம்பி வந்த கடைசியா என் ஸ்பேஸ்க்கு? உங்களுக்கு ஏதோ யாருக்கா ஞாபகம் இருக்கா என்ன? இவங்களுக்கு எல்லாம் கேட்காத. உன் பழைய ஐடியில வந்து இதுக்கு முன்னாடி வந்து பழைய ஐடியிலயா? அது அந்த ஐடி டீஆக்டிவேட் ஆகி அந்த ஐடி சஸ்பெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல ஆக போகுது. சொல்றது கேளு. அந்த ஐடில என்னடா அது? ஏன்டா இந்த ஸ்பேஸ்ல என்ன அபியூஸ் பண்ணி கேள்வி கேட்டா, நீ பழைய ஐடி ஒரு நாள் வச்சிருந்த தெரியுமா? நீ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன அடிச்ச தெரியுமா கபிலா? கபிலா 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன அடிச்ச தெரியுமா கபிலா? எனக்கு அப்ப காண்டு கபிலா. அதனால இப்ப உள்ள வந்து உன்னை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறேன். நீ அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, கீழே அத்தனை பேர் பாக்குறாங்க. ஏன் தம்பி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க? ஐடி விங்ல வேற இருக்கிறேன் தம்பி. அஸ்வின், ஐடி விங்ல இருக்கியா இல்லையா? தம்பி ஐடி விங்ல இருக்கியா இல்லையா? அப்ப நீ விஜய் ரசிகனா இல்லையா? இல்ல நீ விஜய் ரசிகனா இல்லையா? சரி நீ விஜய் ரசிகனா இல்லையா? என் பூல உம்பி நீ பாத்தியா? நான் கேட்டேன் தம்பி. அசிங்கமால பேசக்கூடாது தம்பி. ஒரு கட்சியோட ஒரு கட்சி தலைவரோட ரசிகனா பிஹேவ் பண்ணுங்க. உனக்கெல்லாம் அவ்வளவுதான்டா மரியாதை தம்பி. இது ரெக்கார்ட் ஸ்பேஸ் தம்பி. ஒரு விஜய் ரசிகனா கொஞ்சம் பார்த்து பேசுங்க தம்பி. விஜயோட பேர் தான் கெட்டு போகுது தம்பி. இவ்வளவு கோவப்படக்கூடாது தம்பி. விஜய் ஏன் இப்ப கெட்ட திட்டுறீங்க தம்பி? இந்த மாதிரிலாம் ட்ரிகர் ஆகி சின்ன பசங்கன்றதை நிரூபிக்கிறீங்க பாத்தீங்களா அஸ்வின் தம்பி? அரசியலுக்கு வர்றதுக்கு பக்குவம் இருக்கணும். முதல்ல அந்த பக்குவம் இருக்கா? முதல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு முதல்ல லாலிபாப்ப குச்சி முட்டை குறியிட்ட சப்பிட்டு வந்துருங்க. சரி அதான் நீ எப்பயும் பூடு ஊம்பற மாதிரி தான் பேசிட்டு இருக்க. பாத்தியா கோபப்படுற பாரு. சின்ன பையன்றத கரெக்டா கேட்டுரு தம்பி. அரசியல் கட்சி பேர் என்னன்னு கேட்டா தமிழக வெற்றி கழகம். பேசவே மாட்டேன்டா. சரி உன் கட்சி பேர் நான் என்ன தப்பா ஏதாவது ரெக்கார்ட் ஸ்பேஸ் தான். யாரு கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னு ஊருக்கே தெரியும். உன் கட்சி பேர் என்ன தம்பி? சரி கட்சி பேர் என்ன வச்சுக்கிறதா? உன்னெல்லாம் என்னால வச்சுக்கலாம் முடியாது. சரி அதுதான் வச்சுக்கிறது. வெற்றி கழகம்னு வச்சுக்க. தமிழக வெற்றி கழகம். சரி தமிழகம்னா தமிழகமா தமிழகவா? தமிழகம் சொல்லு பாப்போம். தமிழகமா? தமிழகம் தானே அங்க போட்டுறீங்க. தமிழகம்லாம் இல்லையே. இம்ம என்ன கூட சேர்த்துக்கிறீங்க? தமிழகம் இம்ம எங்க இருக்கு? உனக்கு எங்க இருக்கு? எங்க காட்டு பாப்பா. தமிழகம் தான் போட்டு வச்சிருக்கீங்க. எந்த ஊர்ல உங்களுக்கு தமிழகம்லாம் இருக்கு? கூட்டு புண்டை நீ எப்படின்னா பேசுவ? குருட்டு தாயொலி ஒழுங்கா பார்த்தா உனக்கு இம்மும் தெரியும், எல்லா மயிரும் தெரியும் உனக்கு புண்டை. சரியா? தம்பி தமிழகம்னு எங்க இருக்கு? தமிழகம்னு தானே போட்டிருக்கீங்க. நீ வந்து தமிழகம்னு கட்சி பேரா இருக்கட்டும்,
அதெல்லாம் விடு. என்ன எஸ்ஐ கூட உங்க அம்மா கூட்டி கொடுத்தியாமே அப்படியா? தம்பி உண்மையா? தம்பி ஏன் தம்பி அடுத்தவன் குடும்பத்தை அதெல்லாம் தாயை எப்படியா? உட்காந்து இப்படி அபியூஸ் பண்றியே நீ? நான் அப்புறம் எஸ்ஐக்கு உங்க உங்க அம்மா அம்மாவுக்கு தான் உங்க அம்மா நான் இல்ல நான் இல்ல எதுவுமே உங்க பேசல. அம்மாவை நான் உங்க எதுவுமே அம்மாவை பேசலல்ல. அபியூஸ் பண்ணி இதுக்குத்தான் ஸ்பேஸுக்கு வரீங்களா? இப்ப இதுக்குத்தான் ஓட்டு கேட்க வரீங்களா? நான் வந்து இல்ல இல்ல தம்பி, கட்சியோட பேரு என்னன்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. அதுக்கு அடுத்தவனோட அம்மாவை போட்டு இப்படி அபியூஸ் பண்ணி இந்த ரெக்கார்டோட நான் எடுத்து போட்டேன் அப்படின்னா புசி ஆனந்த் சொல்லிதான் வந்து அபியூஸ் பண்றேன். கரெக்டா? நீ வந்து என்னன்னாலும் நினைச்சிட்டு போகணும், இல்ல பிரச்சனை இல்ல கிடையாது. நீ புசி வந்து ஆனந்த் சொல்லிதான் அபியூஸ் பண்ற. நீ கரெக்டா? எஸ்ஐக்கு விஜய் உங்க சொல்லிதான் அம்மாவுக்கு உள்ள கூட்டி வந்து கொடுத்தியா அபியூஸ் இல்லையா? பண்றீங்க. நீ கரெக்டா? எஸ்ஐக்கு உங்க அம்மாவுக்கு கூட்டி கொடுத்தியா இல்லையா? டேய் 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 டேய், எங்க அம்மாவை யாருக்கு கூட்டி கொடுத்த அப்படின்றத நீ உட்காந்து இங்க அதான் பேசிட்டு நான் இருக்க உனக்கு பாத்தியா? கேக்குறேன். இது அப்படியே எஸ்ஐக்கு உங்க இல்ல இல்ல அம்மால கூட்டி தம்பி கொடுத்தியா? தம்பி நல்லா கேட்டுக்க. எஸ்ஐக்கு உங்க அம்மால இப்ப கூட்டி நீ கொடுத்தியா? அபியூஸ் பண்றது ஊருக்கே நல்லா எஸ்ஐக்கு உங்க காட்டுது. அம்மால கூட்டி ஒரு கொடுத்தியா? விஜய் அதுக்கு இல்ல இல்ல பதில் சொல்ல முடியல உன்னால. இல்ல இல்ல அதுக்கு இல்ல உன்னால இல்ல பதில் சொல்ல நீ முடியல. எனக்கு பிறந்த நீ எஸ்ஐக்கு உங்க எனக்கு அம்மால பிறந்த கூட்டி அஸ்வின். கொடுத்தியா? அஸ்வின் நீ கவலைப்பட, நீ டேய், எனக்கு பிறந்த. ஆஹா, நினைச்சுக்கோ, பிரச்சனை கிடையாது. உங்க அம்மால நீ எஸ்ஐ கூடி நீ இவ்வளவு அபியூஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னா சத்தியமா சொல்றேன், விஜயோட கட்சியில இருக்கக்கூடிய புசி ஆனந்தும் இங்க இருக்கிற ஐடி இங்க அனுப்பிதான் உட்காந்து ரஜினி ஃபேன்ஸ் பேஸ்ல உட்காந்து அபியூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா கட்சியை ப்ரமோட் பண்றதுக்கு இப்படிதான் ரெடியா இருக்கிறாங்க அப்படின்றத ஓப்பனா வெட்ட வெளிச்சமா ஆகுது இல்லையா? அதெல்லாம் கட்சி ஒண்ணுமே பேரு கிடையாது. கேட்டா பயப்புள்ள, கட்சி பேரு கேட்டா பயப்புள்ள கோவப்படுறான். கட்சி பேரை சொல்றதுக்கு ஏண்டா? சௌந்தர்யா இல்ல கூட தம்பி, உன்னால சௌந்தர்யா கெட்ட வந்து வார்த்தை உன் கூட பேசாம படுத்துட்டா. தம்பி 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 உன்னால இல்ல கெட்ட நான் வார்த்தை சொல்றேன் பேசாம உன்னால பேச தெரியாதா? சௌந்தர்யா வந்து உன் கூட உங்க அம்மாக்கு படுத்துட்டா. இல்ல இல்ல இல்ல. நீ வந்து தம்பி விஜய்க்கு தம்பி வந்து சங்கீதா பேசுறது நான் எங்க? சொல்லுவேன். தம்பி சங்கீதா ரஜினி எங்க? வந்து என்ன தெரியுமா பண்றா? தம்பி ரஜினி சங்கீதா என்ன எங்க? பண்றான்? சௌந்தர்யா உன் கூட தம்பி படுத்து சங்கீதா தம்பி 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 விஜயோட ஒய்ஃப் சங்கீதா எங்க இருக்கிறாங்க? விஜயோட ஒய்ஃப் சங்கீதா எங்க தம்பி இருக்கிறாங்க? ஏன்டா மியூட்ல போட்டு கதற? ஏன் மியூட்ல போட்டு டேய், கதற? விஜயோட ஒய்ஃப் சங்கீதா எங்க இருக்கிறான்? பின்ன கெட்ட வார்த்தையா பேசிட்டே இருக்கிற. டேய், நான் கேக்குறேன், சௌந்தர்யா உன் கூட படுக்க வச்சானே வந்து இந்த மாதிரிலாம் கெட்ட வார்த்தைலாம் பேசி அபியூஸ் பண்ணி விஜயோட பேரை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறியா? எனக்கு விஜய் ரசிகனாவே எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த பையன் மேல. நீ வந்து இப்படி பேசிட்டு இருக்க. சௌந்தர்யா கூட தம்பி, படுத்தானே இப்படி பேசிட்டு இருக்க. இப்ப எதுக்கு இந்த மாதிரி கோவப்படுற? என்னாச்சு இவன் இவ்வளவு கேவலம் பேசுறான், அபியூசரா பேசுறான்? விஜய் ரசிகனா நீ என்ன தம்பி இப்படி எல்லாம் பேசுற? தம்பி யூடியூப் வரைக்கும் வரும் தம்பி உன் பேசிடலாம். அப்போ புசி ஆனந்த் மேல புசி ஆனந்தே நான் டேக் பண்றேன். இல்ல புசி ஆனந்தே மேல டேக் பண்றேன். இப்ப நீ பேசுற ரெக்கார்டிங் எடுத்து டிஎல்ல போடுறேன். அட்டென்ஷன் வேணும். கரெக்டா? அதுக்கு தானே வரீங்க. இப்ப விஜய் ஃபேன்ஸுக்கு ஃபாலோவர்ஸ் அட்டென்ஷன் வேணும். எதுக்குடா ஓடுற தம்பி? தம்பி இப்ப ஏன் ஓடுன இப்ப வெளியில? அடுத்து விஜய் ஃபேனு சசின்ற அடுத்து விஜய் ஃபேன். அடுத்து விஜய் கட்சியில இருக்கக்கூடிய இன்னொரு நபர் வந்திருக்கிறாப்புல. அவர் என்ன பேசுறாருன்னு பார்ப்போம். சொல்லுப்பா. அடுத்த அபியூசரா நீ? என்னப்பா நீ என்ன திட்டு வந்திருக்கிறியா? விஜய் கட்சியில இருந்து இதுதான் ஆல் பண்ணி பிளான் பண்ணி எல்லா ஸ்டேஷனும் போங்க, எல்லாரையும் கெட்ட வார்த்தையில திட்டுங்க, அவங்க ஆத்தா பண்ண எல்லாரையும் கெட்ட வார்த்தையில திட்டுங்க. எனக்கு ஸ்பீக்கர் கொடுத்துக்கிற ஓகேவா? அமுச்சு விட்டு என்ன எனக்கு மைக் கொடுத்துக்கிறியா? அவனுக்கு நான் அவனை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எடுத்து காட்ட சொல்லுவேன். இந்த ஸ்பேஸ் லிங்க் அவனை காட்டும். நான் ரிமூவ் பண்ணேன்னா அவனுக்கு காட்டாது. அது ரெக்கார்ட் பண்ணி இப்ப நான் போட்டேன் இல்லையா, உங்க ஸ்பேஸுக்கு நான் உள்ள வரும்போது என்ன வெளில தூக்கி போட்டீங்க இல்லையா, ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டேன் இல்லையா, அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போட சொல்லு. ஸ்பேஸ்ல வக்கு இருந்ததுன்னா கெட்ட வார்த்தை பேசாம அபியூஸ் பண்ணாம பேச சொல்லு. நீ உனக்கு ஒன்னால பேச முடியுமா? நீயே வந்து அபியூஸ் பண்ணவன் தானே. ஏன் தம்பி? சக விஜய் ரசிகனே. ஆமா பண்ண. நான் எல்லாம் இப்படி பண்ணல. எப்ப பண்ண? ஜீவான்ற ஒரு விஜய் ஃபேனை ஜீவான்ற ஒரு விஜய் ஃபேனை போட்டு அபியூஸ் பண்ணல நீ? ஜீவான்ற விஜய் ஃபேனை அவன் விஜய் ஃபேனே இல்லையா? அவன் அது எப்படி நீ சொல்ற? நீ எப்படி விஜய் ஃபேன் அவர் நம்பலையா? அவரு விஜய் ஃபேன் நீ ஒண்ணு, அவர் விஜய் ஃபேன் அவர் நம்பலையா? அது என் அக்கவுண்டா? ஒரே அக்கவுண்ட்ல எப்படி பேசுவாங்க? அந்த அளவுக்கு எல்லாம் சீனே கிடையாது. அந்த அளவுக்கு கிடையாது. விஜய் போட்ட அந்த அளவுக்கு சீன்லாம் கிடையாது. பண்ணிட்டு இருக்க. சரி எப்பா நீ அந்த மாதிரி தான் பண்ணிக்கிற. நீ கட்சியில சேர்ந்தியா? இன்னும் சேரல. இனிமேல் தான் சேரணும். சொல்லு. இன்னும் விஜய் கட்சியில சேரலையா? ஏன் நம்பிக்கை இல்லையா என்ன? இனிமேல் தான் சேரணும்.
சொல்லு. எந்த ஏரியால சேரலான்றது? சென்னை வட சென்னையில தானே? ஆர்கே நகர். ஆர்கே நகர்லயா? சரி. ஆர்கே நகர்ல எப்படி சீட்டு கேக்குற மாதிரியா எப்படி? என்னது? சீட்டு கேக்குற மாதிரியா? அந்த அளவுக்கு நம்ம போங்க. சாதாரண ஒரு உறுப்பினர் கொடுக்க மாட்டானுங்க. சீட்டு உங்க இதுல மட்டும் இப்ப சீட்டு கொடுப்பாங்களா? சீட் எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்கப்பா. அந்த ஏரியால பேக்ரவுண்ட்ல யாரு வெயிட்டோ அவங்க தான் கொடுப்பாங்க. காசு பணம் இருக்கிறவங்களுக்கு தான், செல்வாக்குலாம் அப்புறம் தான். ஆமா, சந்தானம் கொடுக்கலையா வட சென்னை மாவட்டத்துல தொகுதி ரஜினி இதுல? அந்த ஆள் வெயிட் தானே அவரு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த புஷ்பத்தமனை தூக்கிட்டு தானே கொடுத்தாங்க. இல்லப்பா, ரஜினி கட்சி மக்கள் ஆரம்பிச்சு மன்றத்துல சீட்டு கொடுக்குறதுப்பா. பதவி கட்சி நீங்க ஆரம்பிச்சு கட்சி ஆரம்பிச்சு சீட்டு கொடுக்கறதுதான்ப்பா நீங்க செலவு பண்ண சொன்னீங்க. கட்சி சந்தானம் ஆரம்பிச்சு அப்படித்தானே செலவு பண்ணாரு காசு. அப்படி பார்த்தா உங்க மாவட்ட சந்தானம் செயலாளர் செலவு யாருக்கிட்ட பண்ணாரு. காசு இருக்கு செலவு பண்ற அளவுக்கு? இதுக்கு முன்னாடி ரஜினி மன்றத்துல வந்து ஒருத்தர் இவரு இருந்தாரு, என்னது புருஷோத்தமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் பாவம், அவரை அப்ப கூட ரஜினி ரசிகனா தேவைப்படுது இல்ல? அந்த ஆள்கிட்ட காசு இல்ல, உங்க கட்சி மேல கொண்டு வரது கூட ரஜினி ரசிகன் செலவு காசு தான் தேவைப்படுது போல இருக்கு. இல்ல எல்லா கட்சியிலுமே காசு தாங்க முதல். உண்மையா இல்லையா? சரி சரி. எப்ப ஏதோ சென்னையில மதுரையில கூட்டம் நடத்த போறீங்க, மாவட்டம் இது மாநாடு நடத்த போறீங்கன்னு கேள்விப்பட்ட, உண்மையா என்ன? கன்ஃபார்ம் ஆகும். மதுரையா திருச்சா கன்ஃபார்ம் ஆகும். என்னப்பா தலைக்கு என்னமா 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா? நம்ம 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 பையன் ஒருத்தனை கேட்டிருக்கீங்க, வந்து கேட்டிருக்கிறாங்க ஆஃப்லைன்ல. அங்க தலைக்கு 1000 ரூபாய், இவன் 3000 ரூபாய் கேட்டிருக்கான். நீ வரியா? அப்ப காசு கொடுக்கறது உண்மை இல்ல? 22ஆம் தேதி மாநாடு, 22ஆம் தேதி மாநாடு, 21ஆம் தேதி நீங்களே கூட்டு போயிட்டு நீங்களே கொண்டு வந்து இறக்குறீங்க. கரெக்டா? 1000 ரூபாய் தலைக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்க. கரெக்டா? டேட் முத கொண்டு எப்படா தெரியும் உனக்கு? எதுவுமே சொல்லிடா. அதான் தெரியும். உங்க சைடுல உங்களுக்குள்ள உங்க குரூப்புக்குள்ளே ஆளை வச்சிருக்கிறேன், உனக்கு தெரியாதுன்ற. அட பாவி டேய், எப்படிடா இதெல்லாம் நீ உங்களுக்கு தெரியும் சொல்ற? எதுவுமே இன்னும் எதுவுமே டேட் ஃபிக்ஸ் பண்ணல, எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. மதுரையா இருந்தே கன்ஃபார்ம். சரி, எவ்வளவு பந்தயம் கட்டுற சசி? எவ்வளவு பந்தயம் கட்டுற? 22ஆம் தேதி அன்னைக்கு மாநாடு, விஜய் வந்து மாநாடு நடத்தலைன்னா என்ன ஒரு 500 ரூபாய் பந்தயம் வச்சுக்குமா? சரிடா, 500 ரூபாடா. நீங்க ஜாதகங்களை பார்த்து டேட் எல்லாம் பார்த்து ஜாதகம்லாம் பார்த்து டேட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி வாஸ்து பார்த்து முத கொண்டு எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறீங்க. இது எவ்வளவு பந்தயம்? இது உங்களுக்கு தெரியுமா? நடக்குதா? நாங்கெல்லாம் போறோம். எங்க போவோம்? காசு நீ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே நினைச்சா கூட்டம் காசு போட்டு தானா சேர்ந்த கூட்டம் பாரு. இல்ல, அவங்களுக்கே காசு இல்லாம கூட சில நேரத்துல அவங்க சொந்த மாவட்டத்துல கூட்டம் வரும். நீங்க மெட்ராஸ்ல இருந்து ஆளை கூட்டு வந்து மதுரையில இருக்கிறீங்களேப்பா, எனக்கு அதானே இடிக்குது. அதுவும் தலைக்கு 1000 ரூபாய். அவன் கை காசை போட்டு செலவு பண்ணி போவேன். சொன்னான் அவனுக்கு 1000 ரூபாய் தரான்ட்டு. ஒரு ஆளை காட்டு. சரி, ஒண்ணும் இல்ல. முன்னாடி யூஸ் பண்ணிட்டு காரு என்ன காரு? சரி சசி, ஈசிஆர் சரவணன் இருக்காருல்ல, ஈசிஆர் சைடு மாவட்ட தலைவர், பொருளாளர், கட்சி தலைமையா ஏதோ ஒரு பதவியில இருக்கிறாப்புல, என்ன கார் யூஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல இது வரைக்கும்? இப்ப புது கார் வாங்கியிருக்காரு, பாத்தியா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. எங்க வந்துச்சு காசு? அந்த மாவட்டம் கிடையாது, அந்த மாவட்டம் கிடையாது. சரி, எங்க வந்துச்சு காசு திடீர்னு? சரி, ஒண்ணு பண்றேன் சசி. எப்பா ஒரு ஆளு வந்து வேலை செய்யறானா, சரி ஒண்ணு பண்றேன் சசி, உனக்கு வீடியோவோட அவங்க பேசுற வீடியோவோட எடுத்து டிஎல்ல இறக்கி விடுறேன். சரியா? இனிமேல் தான் எடுக்கணும். இப்ப எதுக்கே கையில இல்ல, இனிமேல் தான் எடுக்கணும். சரியா? மதுரையில கூட்டம் போடுறதுக்கு
மினிமம் 1000 ரூபா. ஆக்சுவலி அங்க மேல் இடத்துல இருந்து கொடுத்துருக்கிறது வந்து 2000 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல 1000 ரூபாயை புடிச்சுக்கிட்டு 1000 ரூபாயை தான் இவங்க பேசிக்கிற இங்க வந்து புடிச்சு 1000 ரூபாய் கூப்பிடுறாங்க. அதாவது அங்கேயே சாப்பாடு, டிஎம்கேல பண்ற அங்கேயே வேலையா? சாப்பாடு, இங்க இருந்து ஒண்ணு கிடையாது. மஸ்தாவா ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. ஆமா, இங்க இருந்து கொண்டு போய் ஒண்ணு கூட்டு போய் அங்க இறக்கி விட்டுருவாங்க. அங்க தங்குறது தூங்குறதுலாம் அங்க ஒரு நைட்டு தான் விடிய காலைல போய் இறக்கி விட்டுருவாங்க. நீ அப்படியே சாப்பிட்டுட்டு சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ அங்கேயே கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் ரிட்டர்ன் கையில வந்து இறங்கும் போது கையில 1000 ரூபாய் கொடுத்துட்டு எங்க ஏத்துனாங்களோ அதே இடத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. இது தலைக்கு 1000 ரூபாய். இது ஏன் வந்து என்ன கபில மத்த கட்சியெல்லாம் இப்படி கிடையாதுன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா மாநாடுல கூட்டத்தை கண்டிப்பா காட்டியே ஆகணும். அதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு வந்து இவ்வளவு செலவு பண்றாங்க. இது உண்மையா இல்லையான்றத நீ ஜூன் 22 இது பாப்ப. ஜூன் 22 தானே 50 வயசு ஆகுது. ஆமா 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 50 வயசுல கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் முன்னாடியே 4 பார்த்து ஜாதகம் பார்த்துருக்காங்களாம். இதெல்லாம் எப்படி தெரியும்? கூட வந்து பார்த்தோமா சொல்றோம். உங்க கூட கட்சியில மாவட்ட தலைவர்களா இருக்கிறாங்கல்ல, உங்க கூட மாவட்ட தலைவர் கட்சியில உள்ள இருக்கிறாங்களா, அவங்க சொன்னதுப்பா. அவங்க வந்து உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா இந்த மாதிரி கபிலா அந்த மாதிரி கபிலா அப்படின்னு சொன்னாங்களா? இப்போ பிஸ்மிலா சரி, அப்ப பிஸ்மிலா பாக்ஸ் ஆபீஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாப்லையா? யார் ஃபோன் பண்ணி சொன்னா? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி படத்தோட பாக்ஸ் ஆபீஸ் எல்லாம் உட்காந்து முட்டு கொடுத்தாப்ல வருஷலா பிஸ்மி உண்மை கலெக்ஷன் தான் சொல்றான். அப்ப அவன் மட்டும் என்ன பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னானா அவனுக்கு? சரி, லால் சலாம் எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு அதை சொல்லு. தெரியலையா உனக்கு? தெரியுமா? தெரியலையா? 28 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆயிருக்கு. உனக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் ஃபோன் பண்ணி சொன்னாரா? விக்கிபீடியால தான் போட்டிருக்கானேயா அம்பட்டமா. ஏன் சேசி உனக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் ஃபோன் பண்ணி சொன்னாரா? விக்கிபீடியால போட்டிருக்கானேடா. எடிட் பண்ண முடியும். முதல்ல விக்கிபீடியால யார் வேணாலும் எடிட் பண்ணலாம். அது போல தெரியுமா? அப்ப ஜெயிலர் கலெக்ஷன் சும்மா கரெக்டா? ஏன் ஜெயிலர் கலெக்ஷன் இல்ல, ஜெயிலர் கலெக்ஷனை தூக்கிட்டு வந்து நிக்கணும். இப்ப ஃபேன் ஃபைட் பண்ணணும் அதானே? சரி ஓகே, பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்துட்டு வருமா? சரி, லியோ படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ? சரி, லியோ படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ? லியோ படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ? 605 650 என்னமோ சம்திங். 605 650 சொன்னா. யார் சொன்னா? உனக்கு யார் சொன்னா? யார் சொன்னாவா? யார் சொன்னா? போய் நெட்ல போய் சர்ச் பண்ணி பாரு. யார் சொன்னா சொல்லு. இப்ப நான் அப்புறம் ஜெயிலர் 1000 கோடி நானும் தான் நெட்ல இருந்து எடுத்துட்டு வருவேன். எடுத்துக்கிறியா? எடுத்துருவா. நீ முதல்ல எடுத்துருவா. அதான் ஜெயிலர் நீ சொன்னீங்களா? நீ தானே சொன்ன லியோக்கு முதல்ல 1000 கோடி சொன்னீங்க. நான் ஏப்பா 1000 கோடி? நான் 650 கோடி தான்ப்பா சொன்னேன். எடுத்துட்டு வா பாப்பா. யார் சொன்னா? எடுத்துட்டு வந்தா எடுத்துருவா. விக்கிபீடியால போய் சர்ச் பண்ணி பாரு. உனக்கு எடுத்துட்டு வந்தா காட்ட முடியாது. நெட்ல சர்ச் பண்ணி பாரு. போ விக்கிபீடியால போய் பாரு. சர்ச் பண்ணி பாரு. 1000 கோடி கபாலியா 1000 கோடியும் போட்டுருக்கான். போய் சர்ச் பண்ணி பாரு. ப்ரொடியூசரே பேட்டி கொடுத்து வச்சிருக்கான். போய் பாரு. ஏண்டா போய் பாரு. கபாலி 1000 கோடி நீனா எப்பறா? ஆனா லால்சலாம் போறேன். ஏன்டா இப்படி போச்சு? நம்மளால ஓட வைக்க முடியலையா? ஓட வைக்க இல்ல. நம்ம எல்லாம் சுக்ரன் படத்தை நம்ம எல்லாம் சுக்ரன் பண்ண ஓடின ஓட்டத்துக்கு நம்ம எல்லாம் இதெல்லாம் பேசலாமா சேசி? சொல்லு. நீ லால்சலாம் ஓட வைக்கணும்ப்பா. ஏன்ப்பா ஓட வைக்கல? படம் ஃபுல்லா உங்க வராரு. வந்த அட்ரஸே தெரியாம காணாம படமா இன்னும் எஸ்எஸ்சி எடுத்த கடைசி படம் அதுதான். ஊர்ல இருக்கிற எல்லா டைரக்டருக்கும் வேட்டி வச்சுங்க. ஆனா எஸ்எஸ்சி சந்திரசேகருக்கே வேட்டி வச்சுங்களேயா? பாவம், நல்ல டைரக்டர் அது. உங்க ஆள் கேமியோ ரோல்னு போல் படம் என்ன கெஸ்ட் கேமியோ ரோலா இல்ல கெஸ்ட் அப்பியரன்ஸா? என்ன படம் சொல்லு. கேமியோவா? என்ன இது? கெஸ்ட் அப்பியரன்ஸ் தானே? சின்ன ஒரு கேமியோ ரோல் தான். அதேதான் இதுவும் தம்பி. இதேதான் அதே ஈர வெங்காயம் தான் இதுவும். இப்ப நான் என்ன கேக்குறேன், படம் ஹிட்டா?
தம்பி நான் சுந்தர ஒத்துக்கிறேன். படம் ஹிட்டா லாஸ்ட் படம் தம்பி? ஃபிளாப் பண்ணி ஒத்துப்பியா? பந்தயம்னு ஒரு படம் ஒண்ணு ஃபிளாப் பண்ணீங்க, பாய். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல பாத்துருக்கியா? ஏய் நான் தான் இரு. தெரியாது. படம் ஃபிளாப். பந்தயம்னு நீ ஒரு லாஸ்ட் படம் படம் ஒண்ணு ஃபிளாப் பண்ணி பண்ணாப்புல ஒத்துக்கிறியா? விஜய், அது பார்த்ததே கிடையாது. கரெக்டா? ஒரு நிமிஷம் பக் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். ஏய் லாஸ்ட் படம் இல்ல ஃபிளாப் ஒரு பண்ணியா? நிமிஷம் பக் இல்ல ஒரு நிமிஷம் பக் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். கேக்குது கேக்குது சரி, கேக்குது. இன்னைக்கு தேதி என்ன? தேதி 2 ஆயிடுச்சு. ஏன் கிணத்துக்குள்ள வந்து பேசுறியா? தேதி 2 ஆயிடுச்சு. வாய்ஸ் சரியா கேட்க மாட்டேங்குது. ஆ? கிணத்துக்குள்ள இருந்து பேசுறியாண்ணா? எக்கோ அடிக்குது வாய்ஸ். எங்க அடிக்குதா? உன் வீட்டு பக்கத்துல கூட தான் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கத்துல நின்று பேசுறேன்னு நினைக்கிறேன். அது கூட தான் நாய்ஸா இருக்கு. ரொம்ப நேரம் நான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசல. அந்த மாதிரி கிணத்துல இருந்து பேசினாலும் கேட்டுக்க. என்ன சசி? சசி தம்பி கேக்குதா கேக்குதா? கேக்குது கேக்குது. ஹலோ. எனக்கு நல்லா கேக்குது. ஆபீஸ்ல இருக்கான், கொஞ்சம் ஒர்க்ல இருக்கான், அதனால மிஷின் சவுண்ட் கேக்குது. அப்படியா? இல்ல நான் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆமா ஒர்க்ல சைட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல மிஷின் ஒர்க் ஃபுல்லா மிஷின் இருக்கு. மிஷின் இல்லையா? என்ன பிஎல்சி மிஷினா? சிஎன்சி மிஷினா பிஎல்சி மிஷினா ஆபரேட் பண்றது? என்ன மிஷின்? இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டா? ஆமா ஆமா சிஎன்சி ஃபுல்லா சிஎன்சி. நான் லைன் குவாலிட்டியா என்னது? அதான் நான் கியூசியா இருக்கேன்பா, லைன் குவாலிட்டியா இருக்கேன்பா, சிஎன்சி மிஷின் பா ஃபுல்லா. என்ன சொல்ற புரியல. கேக்குதா இல்லையா? சரி, வந்து ஒரு விஜய் ஃபேன கட்சியில ஃபுல்லா இருந்துட்டு மிஷின் ஓடுது, அதனால சவுண்டா இருக்குன்றான். சரி ஒரு கட்சியில இருக்கிறீங்க, கட்சியில சீட்டு வாங்க ரசிகரா இருக்கிறீங்க. வெளில போயிட்டு உங்க கட்சியோட கொள்கையை போய் சேர்க்கறதுக்கு பதிலா இப்ப அடுத்தவனோட ஆத்தா அப்பன்லாம் போட்டு அபியூஸ் பண்றீங்களே, நல்லாவா இருக்கு? யார் அபியூஸ் பண்ணா? நான் அபியூஸ் பண்ணேன் இப்போ? அந்த அஸ்வின் ஒருத்தன் வந்து இவ்வளவு அபியூஸ் பண்ணானே, பக்கத்துல இருந்து நீ கேட்டீல்ல? அப்பா நீ அவனை பேசவே உள்ள, நீ அவனை ஏதோ கிண்டல் பண்ணுங்க. அவங்க அப்பா பத்தி பழைய ஐடியில வச்சு பேரு கேட்டேன். பழைய ஐடியில தான் அவங்க அப்பா வச்சுக்கல. என்ன எங்க? சரி இங்க பேரு இந்த ஐடி ஓபன் பண்ணி இது வரைக்கும் எங்கேயாச்சும் கெட்ட வார்த்தை பேசி அவன்கிட்ட அபியூஸ் பண்ணன்னு மட்டும் அவனா சொல்ல சொல்லு. சொல்ல சொல்லு. இது வரைக்கும் ஒரு 18 ஸ்பேஸ் 20 ஸ்பேஸ் போட்டேன். எங்கேயாச்சும் அபியூஸ் பண்ணி பேசுறாமா? எவ்வளவு அபியூஸ் பண்ணலாம்? சரின்றியா? எனக்கு அது தெரியாதுப்பா. நீங்க ஒரு விஜய் ரசிகன் மேல வந்து மைக்க வாங்கி உட்காந்து அபியூஸ் பண்ணிட்டு போவான். ஆத்தாப்பனை பத்தி தப்பு தப்பா பேசுவான். ஏன்னு கேட்டா என்ன எங்களை அபியூஸ் பண்ணிட்ட அப்படின்றான். என்ன எங்கடா அபியூஸ் பண்ணு கேட்டா நீ கட்சி பேரை கேட்டு இல்ல, அது பேர் அபியூஸ். அது கட்சி பேரை சொல்ல சொன்னது அபியூஸ். என்ன பிரச்சனை சொல்லு. எதுக்கு இந்த மாதிரி உட்காந்து எல்லா ஸ்பேஸ்லயும் போயிட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்பா நீ பண்ற வச்சுதான்ப்பா நானும் என்ன பண்ணனா? சரி எங்க நான் அபியூஸ் பண்ணேன் எனக்கு காட்டு. இது ரெக்கார்ட் ஸ்பேஸ். நீ அபியூஸ் பண்றதா நீ ரெக்கார்ட் அதான் யூடியூப்லயே இருக்கு. நல்லா கேளு. நீ அபியூஸ் பண்றது எல்லாமே சசி, இது ரெக்கார்ட் ஸ்பேஸ். நான் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து வெளில ட்வீட்டாவே போடுறேன். என்ன அஸ்வின்ற அந்த பையனை டேக் பண்ணியே போடுறேன். என்ன அந்த பையனுக்கு ப்ரமோஷன் வேணும். இந்த மாதிரி நம்ம உள்ள வந்து பேசினா நமக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பேசலாம் உள்ள வந்து. அப்ப விஜயோட அரசியலை பத்தி அவனுக்கு கவலையே கிடையாது. நீ போயிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோட ஃபேமிலியும் அபியூஸ் பண்ணி பேசுவோம். உனக்கு எப்படி ஓட்டு போடுவானுங்க? அப்ப நீங்க விஜய் ரசிகர் இல்ல அந்த அஸ்வின்ன்றவர் மைக் கேக்குறாரு பாரு. எனக்கு காட்டலையே.
வெளில ஆயிட்டு மறுபடியும் ரீஜன் பண்ண சொல்லு. வெளில ஓடினவன் தானே, என்னை திட்டிட்டு அபியூஸ் பண்ணிட்டு ஓடினவன் தான் அந்த பையன். வரட்டும். வந்து அபியூஸ் பண்றீங்க, ஃபேமிலி அபியூஸ் பண்றீங்க, கட்சி பேரை சொல்ல சொன்னா கோவம் வருது, ட்ரிகர் ஆகுறீங்க. ஸ்பேஸுக்கு வந்தா ரிமூவ் பண்ணி வெளில தூக்கி போடுறீங்க. அதை ப்ரூஃபோட எடுத்து போட்டு ட்வீட்டாவும் போட்டுட்டேன். காலையில மார்னிங் குட் மார்னிங் சொல்லி போட்டிருந்தான், உள்ள போய் லிசன்ல இருந்தேன், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறான். திடீர்னு பார்த்தா ஸ்பேஸை விட்டு ரிமூவ் பண்ணி தூக்கி போடுறான்றான். இப்ப இதையும் ரெக்கார்ட் பண்ணி எடுத்து டிவில போடுறேன். குரூப்ல வந்து ஆளு விட்டு எக்ஸ்பீரியன்ஸ்றவன் ஆளு விட்டு எல்லாரையும் ஃபீமேல் எல்லாரையும் உட்காந்து விமன் அபியூசிங் பண்ண சொல்றதுக்கு ஆள் விட்டு அனுப்புறான். என்ன பதில சொல்லு. சீட்டு என்ன உங்களுக்கு என்ன தமிழ்நாட்டுல ஜெயிக்கிற மாதிரி ஏதாவது அரசியல் ஜெயிக்கிற மாதிரியா, இல்ல சும்மா ஏதோ நம்மளை பத்தி நியூஸ் வரணுன்றதுக்காக பண்றீங்களா? அதெல்லாம் அப்பெல்லாம் யாரும் பண்ணல, ஜெயிக்கிறதுக்கு தான் வரோம். உங்களை மாதிரி நாங்க ஒன்னும் இது பண்ணிட்டு நாங்க பேக் வாங்கல. டிஎம்கே போட்டு அடிச்சோடனே நாங்க உங்களை மாதிரி நாங்க ஒன்னும் பேக் வாங்கல. போட்டு அடிச்சோடனே பேக் வாங்க. அப்ப நீங்க டிஎம்கே எடுத்து அரசியல் எல்லாம் பண்ணுவீங்களா? ஆமாயா, பண்ணதான் போறோம். என்ன பண்ணுவீங்க நீங்க? அவருக்கு பயந்து தான் நீங்க பேக் வாங்குனீங்க. எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் தலையிடுறேன் அப்படின்னு சொன்னீங்க. நாங்க அதுமா சொல்லி நீங்க ஸ்டாலின் அவர்களையும் எதிர்த்து, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் எதிர்த்து, உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து நீங்க அரசியல் நிற்பீங்களா? ஆமா, நீங்க ஸ்டாலின் பயந்து தானே ஓடுனீங்க. ஓஹோ, அப்ப நீங்க அது இல்லன்னு சொல்ல முடியுமா? அப்ப உதயநிதி ஸ்டாலினையும் ஸ்டாலின் அவர்களையும் அது இல்லன்னு சொல்ல முடியுமா? நிப்பாரு. அப்படிதான் நிக்க போறோம். நீங்க இது பாரு, நீங்க ஸ்டாலின் பயந்து தானே ஓடுனீங்க நீங்க. ஓஹோ, அப்ப நீங்க வீரன், நாங்க கோழை. ஆமா, கோலதான் நீங்க. ஓஹோ, அப்ப நீங்க எந்த இடத்துல வீரன் காட்ட போறீங்க? உண்மை. அப்ப நீங்க எந்த இடத்துல வீரன் காட்ட போறீங்க? காட்டுவோம் 2026ல பாரு என்ன பண்ணுவீங்க தெரியும். அப்ப தெரியும் யாரு உங்களுக்கு வீரன், யாரு கோல. உங்களை மாதிரிலாம் நாங்க ஓட போறோம். ஓகே, அப்ப நீங்க திமுக விட அதிமுக உங்க நண்பன், திமுக உங்க எதிரி, அப்படிதானே? வச்சுக்கோ. நான் என்ன வச்சுக்கிறது? நீங்க என்ன வச்சுக்க போறீங்க அதை சொல்லுங்க. நான் வச்சுக்கிறது எங்களுக்கு எதிரியே திமுக தான்ப்பா. அப்ப அதிமுக எல்லாம் இப்ப அட்ரஸே இல்லையே. ஓஹோ, அதிமுக அட்ரஸ்ல இல்ல. அப்புறம் எதுக்கு எம்ஜிஆர் பத்தி பேசினாரு அவரு வெற்றி விழால? எப்பா உங்கால யார பத்தியும் பேசலையா? நான் என்ன கேக்குறேன், எங்கால பாப்பா அரசியலுக்கு வரல, நாங்க தான் அரசியலுக்கு வரல. நீங்க தான் சொல்லிட்டீங்களா நாங்க கோழன்னு. பயந்துட்டீங்களா? நீங்க வீரன் தானே. இப்ப நீ எனக்கு பதில் சொல்லு, நீ வீரன் தானே? அப்ப நீங்க வீரன் தானே? நீங்க வீரன் தானே? ரஜினி பொட்டதானே? இந்த மாதிரி ரஜினி பொட்டதானா? அப்ப விஜய் என்ன பொட்ட மாதிரி தானே நான் கேட்பேன். அப்ப விஜய் பொட்ட மாதிரி தானே? விஜய் பொட்ட மாதிரி இல்லையா? ஆம்பளே நாங்க வரோம்பா. விட்டு போச்சா? வருது இல்ல, வருது இல்ல. அப்ப ஒழுங்கா பேசு. இல்ல இல்ல, இது ஆதாரம் பேசு. அப்ப ஒழுங்கா பேசு. ஒழுங்கா பேசு. வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு. ஆதாரத்தை ப்ரூஃப் பண்ணு. எனக்கு ஆதாரத்தை ப்ரூஃப் பண்ணு. வச்சிருக்கியா? நான் கேக்குறேன், ஏடிஎம்கே அட்ரஸ் இல்லன்னா, ஏடிஎம்கே அட்ரஸ் இல்லன்னா ஆதாரம் வச்சிருக்கியா? விட்டு போனதுக்கு ஆதாரம் வச்சிருக்கியா? அதுக்கு ஆதாரத்தை சொல்லிட்டு நீ பேசுற. கூட இருப்பான், எவன சுத்திட்டு இருப்பான், அவன புடிச்சு கேளு. ஏண்டா தனுஷ் விட்டு போனது காரணமே ரஜினி. மிதிப்பானுங்க ஒண்ணு. அப்புறம் லையோ அம்மா லையோ அம்மான்னு கத்திட்டு இருப்பீங்க. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பதில் சொல்லு. மைக்குடு 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 அஸ்வின் வந்தார். மைக்குடு ஆம்பளை என்ன மைக்குடு? நான் ஆம்பளைன்றது இப்ப உனக்கு தான் காட்டுமா? பொம்பளை கிட்ட தான் ஆம்பளைன்னு காட்டணும். நீ பொம்பளையா? வந்திருக்காரு பாரு. மைக் கொடுத்துக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஏன் தப்பிச்சு ஓடுற? நீ முத மைக் குடுறா. நீ முதல்ல பதில் சொல்லு. டேய் நான் பதில் சொல்றேன். நீ முத மைக் குடுறா. நீ அதிமுக உங்க நண்பர், திமுக உங்க எதிரி, அப்படிதானே? மைக் குடுறா. நீ முத கேட்ட கேள்விக்கு ஏன்டா பதில் சொல்லாம தப்பிச்சு ஓடுற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் தப்பிச்சு ஓடல. நீ மைக் குடுறா முத. அரசியல் பண்ண போற அப்படினா கேட்ட கேள்விக்கு வச்சிருந்தா ஆம்பளதானே? வீரனா இருந்தா இன்னொரு பதில் சொல்லி இருக்கணும். ஆம்பளதானே? நீ ஆம்பளதானே? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமல்ல. நீ பேசுறா, நான் பதில் சொல்றேன். நீ ஆம்பளதானே? நீ மைக் குடு. தம்பி நான் என்ன கேக்குறேன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா தம்பி. அந்த பையன் மைக் குடுறா. அப்ப உன் புருஷனா? மைக் குடுறா. உன் புருஷன் சொல்லு. உன் புருஷனுக்கு நான் மைக் கொடுக்குறேன். டேய் மைக் குடுறா. உன் புருஷனுக்கு நான் மைக் கொடுக்குறேன். மைக் குடுறா. நீ உன் புருஷனுக்கு நான் மைக் கொடுக்குறேன்.
நீ மைக் குடுறா மைக் குடுக்குறான்னு. டேய் கேட்ட கேளுங்க பதில் சொல்றேன். அவன் மைக் குடுக்குறேன் சொன்னவனா அப்ப உனக்கு பதில் தெரியாதா? ஏண்டா ஒத்த டேய் லூசு புண்டை நீ வர சொன்னா வந்துட்டாரு ஒத்த மைக் குடு. அதான் மைக் குடு. கெட்ட வார்த்தைலாம் பேசாத. உனக்கு பேச தெரியாது சொல்லு, நான் அவனுக்கு மைக் குடுக்குறேன். எனக்கு பேச தெரியாது, என் புருஷனுக்கு மைக் கொடுங்க. நான் எனக்கு பேச தெரியாது, என் புருஷனுக்கு மைக் கொடுங்க அப்படின்னு சொல்லு, நான் கொடுத்துறேன். சொல்லு. சொல்றேன். டேய் என்னடா அரசியல்னா மட்டும் எங்கடா மியூட் போட்டேன்? மியூட் போட்டா எப்பறா பேச முடியும்? எங்கடா மியூட் போட்டேன் வேணா? அடங்க வாத்தாடே. டேய் மறுபடியும் கெட்ட வார்த்தை பேசுறேன் சத்தியமா சொல்றேன். அபியூசருக்குலாம் யார் பேசல வேலை கிடையாது. இரு நான் சொல்றது கேளு. ஒரு 2 விஜய் ஃபேனை ஏத்தி பேசுறதுக்கு உனக்கு துப்பு இல்ல. ஒரு ரஜினி ஃபேன் மேல இருக்கிறேன். அதுதான்டா பேசுறா. என்ன பேச பேசுறோம்டா. உனக்கு நான் அதுதான்டா சொல்றேன். பதில் சொல்லு. நான் சொல்லு என்ன பதில் சொல்லணும்? திமுகவும் எதிரியா அதிமுகவும் எதிரியா? திமுகப்பா. அதிமுக நண்பனா? 2026ல அடிப்போம். அப்ப அதிமுக நண்பன் கிடையாது. அவனுக்கு செல்லா காசாயிட்டாங்க. அவனுக்கு கட்சிக்குள்ளே இருக்கு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு லியோ படத்தோட வெற்றி விழால எம்ஜிஆர் பத்தி பேசினாரு இவரு. அப்பா எல்லாத்த பத்தி தான்ப்பா நீங்க பேசணும். அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய அதிமுக கட்சியோட தலைவர் யாரு? அதிமுக கட்சி தலைவர் யாரு? ஏடிஎம்கே கட்சி தலைவர் யாருப்பா? ஏடிஎம்கே கட்சி தலைவர் இப்போ எடப்பாடி பழனிசாமி. ஐயா சாமி, ஆரம்பிச்சது யாரு? கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடி ஆரம்பிச்சாரா? ஆரம்பிச்சதே எம்ஜிஆர். அதுவும் டவுட்டா இருக்கு. சரி பரவாயில்ல, நீ தெளிவா கேட்கணும்ல. அதான் தெளிவா தானே கேட்டேன். உனக்கு காது நானா பண்ண முடியும்? அப்ப டென்ஷன் ஆகாத. ஏடிஎம்கே உனக்கு அட்ரஸே இல்லைன்னா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ஏடிஎம்கே கட்சி தலைவரை பத்தி பேசுனீங்க? அன்னைக்கு எல்லா பத்தி தான்டா பேசணும். எல்லா பத்தியும் பேசணும். என்ன எல்லாத்த பத்தி தான் பேசணும். காமராஜர் முதற்கொண்டு, அம்பேத்கர் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. சும்மா அபியூஸ் பண்ணிட்டுலாம் ஓடாத. நான் என்ன கேக்குறேன், நீ டிஎம்கே தான் உன்னுடைய எதிரி. ஏடிஎம்கே உன் நண்பன். ஏடிஎம்கே அட்ரஸே இல்லைன்னா, ஏடிஎம்கே அட்ரஸே இல்ல, நீ ஒரு ஆளா மதிக்கல அப்படின்னா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நான் சர்க்கார் ஆடியோ லான்ச்ல அவ்வளவு வெங்காயத்துக்கு பேசி அவ்வளவு டயலாக் பஞ்ச் டயலாக் எதுக்கு பேசுனீங்க? ஏடிஎம்கே கட்சி எதிர்த்து பேசுனீங்க. எப்பா நாங்க இப்ப யாரை எதிர்க்கிறோம்னா நாங்க டிஎம்கேவை எதிர்க்கிறோம். உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? தப்பு பண்ணாங்க, அவங்களை எதிர்க்கிறீங்க. டேய் இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை? இப்போ நீ இல்ல ஒரு வருஷம் புரிஞ்சுக்க. நீ என்ன நிலைப்பாட்டுல இருக்கன்னு ஒரு வருஷம் புரிஞ்சுக்க. இவனை நீ என்ன எதிர்பார்க்கறன்னா, எனக்கு எங்க கட்சிக்கு நாங்க டிஎம்கே மட்டும்தான் எதிரி அப்படின்னா அப்ப மத்த கட்சி எல்லாம் உனக்கு நண்பன் அப்படிதானே? அதெல்லாம் என்ன கேப்டா மான்சு போடுற போலியா? ஏய் நான் என்ன கேக்குறேன், இவன் என்னடா பதில் சொல்றான்? சொல்றா. நான் இங்க பக்கத்துல பேசியிருந்தேன். சொல்றேன், மியூட் போட மாட்டேன். ஏதாவது ஒண்ணு பேசு. லூசுத்தனமா இங்கேயும் அங்கேயும் பேசிட்டு இருக்காத. சொல்றா. நான் என்ன கேக்குறேன், சிம்பிள். சொல்லு பூசா, சொல்லு. உனக்கு எதிரி யாரு? அரசியல் கட்சியில உங்களுக்கு எதிரி யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப எதிரி யாருன்னா அப்ப தெரியும். நீ ஒரு கட்சி மட்டும் எதிரியா பாக்கணும். அப்புறம் என்ன பண்ணாங்க உனக்கு? அவங்க மட்டும் உனக்கு என்ன பண்ணாங்க? சர்க்கார் பட நேரத்துல ஏடிஎம்கே பத்தி எதிர்த்து பேசும்போது உனக்கு திமுக காரன் தானே சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்ப இனி அவங்களை எதுக்காக எதிர்க்கிறீங்க? அத முதல்ல சொல்லு எனக்கு. நீங்க எல்லாம் பேசவே கூடாதுடா. ஐயா சாமி, எங்களுக்கு எல்லாம் ஓட்டு இருக்கு. அப்ப நாங்களாம் பேச வேணாமா? எவனும் அப்ப சொல்றா பாப்பா, சொல்றேன். ரஜினி யாரும் ஓட்டு போட வேணாம் சொல்றா பாப்பா. போயிட்டு ட்வீட் போடுறா பாப்பா. போய் ட்வீட் போடு. மேல சாப்பாடு கேத்துறான். ஒருத்தன் லூசு மாயிரு. நான் கெடுக்கிறேன். முதல்ல பேசுற முதல்ல இங்க பேசல அங்க பேசு. லூசு தனமா இங்கே அங்கே பேசிட்டு இருக்கிறேன். உன்ன மாதிரி நான் வெட்டியாவடா இருக்கேன். நான் வேலை பார்க்கறேன். வெட்டியாடா
அப்புறம் என்ன மனுஷன் ஸ்பேஸ்ல ஃப்ரீ மைக் டைம்ல கேக்குற? நான் மைக் கேட்பேன்டா. அப்புறம் எதுக்கு ஸ்பேஸ்ல வந்து நான் மைக் ஃப்ரீ கேட்ட? டைம்ல மைக் கேட்பேன்டா. நான் பிஸி மேன்டா. என்ன மேனு? உன்ன மாதிரி வெட்டி புண்டை என்ன கிடையாதுடா என்ன இல்ல நானு. இல்ல என்னது? பிஸி மேன். உன்ன மாதிரி வெட்டி புண்டை அப்புறம் கிடையாது. எதுக்குடா மைக் வாங்கினா? துண்ணி அப்புறம் என்ன மைக் கேட்ட? டேய் நான் ஃப்ரீ டைம்ல வாங்குவேன்டா நானு. நான் ஃப்ரீ டைம்ல ஃப்ரீ வாங்குவேன்டா. டைமா? நீ ஃபுல்லாவே ஃப்ரீ டைம் தான்டா நீ இன்னைக்கு. அப்புறம் எதுக்கு மைக் வாங்கின? ஏண்டா நீங்களா வந்து மைக் கேக்குறீங்க, மைக் கொடுத்தா நான் பிஸி மேன்றேன். இதை சொல்றதுக்காடா மைக் வாங்கிட்டு வரீங்க? அறிவு இருக்காடா உனக்கு? இந்த அஸ்வின் வந்திருக்கா இப்ப மைக் கூட வருது. உன் புருஷனா? உன் புருஷனுக்கு கொடுக்குறேன். அப்ப பதில் தெரியாது, அதான் நான் பதில் சொல்ல மாட்டேன் கடைசி வரைக்கும். சசி சரி, அப்ப நீ லிசனர் போ, உன் புருஷனுக்கு நான் மைக் கொடுக்குறேன். ஓகே, இப்போது மக்களே இப்ப பாருங்க, விஜய் ரசிகர் வந்து இப்ப பாருங்க, இப்ப எவ்வளவு அழகா பேசுவார் மட்டும் பாருங்க இந்த பையன். ஏண்டா 2 விஜேசனுக்கு மைக் கொடுக்க துப்பு புண்டை இல்ல உனக்கு? புண்டை நீ எல்லாம் பேசலாமா? அரசியல் பேசுறதுக்கு வக்கு புண்டை இல்ல, நீ எல்லாம் என்னத்துக்கு ஓடுற? டேய் அரசியல் பேசுறா, டேய் அரசியல் பேசுறா, நீ எல்லாம் வாய் புண்டை பேசுற. டேய் வர அரசியல் பேசுறத பேசு. அபியூஸ் பண்ணதா வந்திருக்கிறேன்னா அபியூஸ் பண்ணு. என்ன பண்ண போற சொல்லு? அரசியல் பேச தெரியுமா தெரியாதா? நீ பேசுறா, நீ என்ன புடுங்க சரி, போற? உன் கட்சி கொள்கை என்னடா? கட்சி கொள்கை வந்து கொள்கை இல்ல, கொள்கை 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 தான். கொள்கை வந்து பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும். ஓகேவா? அப்படின்னா ஜாதி மத அடிப்படை இல்லாம எல்லாருக்குமே சமூகமே கொடுக்கறது. ஓகேவா? சங்கி புண்டாமாவும் இல்ல இல்ல, அப்பனா இப்ப எல்லா உயிருக்கும்னா அப்ப மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லா உயிரினுக்கும் இல்லையா? அதான் ஒண்ணுமா தற்கொலை புண்டு இப்படிதான் பேசும். எல்லா மனிதர்களும் கோபப்படாதடா, கோபப்படாதடா. நான் சொல்றதை கேட்கணும். கேன புண்ட மாதிரி பேசக்கூடாது. நான் சொல்றது நீ கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஸ்பேஸ்ல, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சரி ஓகே, அப்போ அதான் நான் கேக்குறேன், நீ கெட்ட வார்த்தை பேசா என் சிஷ்யம் பேசுவான். எல்லா மனிதர்களுக்கும் சமத்துவம். ஓகேவா? சமத்துவம் மனிதர்களுக்குமா? எல்லா மனிதர்களுக்கும் சமத்துவம். சமத்துவம் என்ன தெரியுமா? என்னது? எல்லாருமே ஈக்குவாலிட்டி மெயின் பண்ணி எல்லாருமே பார்க்கணும். அந்த கட்சி கொள்கை சொல்லு. இது இப்ப நீ என்ன சொல்லு? கொள்கைன்னு சொல்லி எங்கேயாச்சும் சொல்லிருக்காங்களா இது வரைக்கும்? டாக்லைனா என்ன போட்டிருக்காங்க? என்ன போட்டிருக்காங்க? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா அப்படின்னா என்ன சொல்லு? நீ அது கட்சி கொள்கைன்னு சொல்லி போட்டிருக்காங்களா? அதுதான் கட்சி கொள்கை. இப்ப என்ன சொல்ல போற நீ சொல்லு. நான் சொல்லிட்டேன் இல்லடா, கட்சிக்கு கீழே பேரு வந்து முதல்ல இக்கனா இல்லாம இருந்துச்சு. இல்லையே, இன்னும் பதிலே சொல்லு நீ முழுசா. அதை நீ எப்படி நீ கொள்கைன்னு சொல்லிக்கிற? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது எப்படி கொள்கையா மாறும்? ஜாதி மத மடையா? இல்ல, மடைய நான் அந்த பக்கம் கட்டிக்கிறேன். மடைய நான் அப்புறம் மட்டும் திறந்ததுலாம் இருக்கட்டும். நான் என்ன கேக்குறேன், மதமா? சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், கீழே நீங்க சப்டைட்டில் போடுற மாதிரி கட்சிக்கு பேரு கீழே. தம்பி ஒரு நிமிஷம் கேளு தம்பி. தம்பி ஒரு நிமிஷம், இன்னும் என் கேள்வி நீ உள்வாங்கிக்கல. நீ சின்ன பையனா இருக்கிறனா உனக்கு புரியல. ஆமா, நான் சொல்றது கேளு. கீழே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போட்டிருக்கீங்களே, அதுதான் கட்சியோட கொள்கையா? அதுதான் மெயின் டேக்லைனா. நல்ல டேக்லைனா போட்டுருக்காங்க. டேக்லைனா? தம்பி இது டேக் ட்ரெண்டிங் பண்றது கிடையாது தம்பி. கட்சி கொள்கை அது ஒரு 10 பக்கம் இருக்கும். அது அதான் இங்க பாரு, படிப்புக்குள்ள தற்கொலை புண்டை உனக்கெல்லாம் வந்து உனக்கு புரியாது. என்னவன் கெட்ட வார்த்தை பேசுறான்? இவனே இம்ரானு நீ பேசுறா? அவனுக்கு மட்டும் கெட்ட வார்த்தை பேச தெரியுன்றான், எனக்கு எல்லாம் கெட்ட வார்த்தை பேச தெரியாது. கேன புண்டை அமைதியா புண்டாமா அவனே. அஸ்வின் பவடே காப்பா அவர் என்ன பேசுறாரு அது தெரியாம கோத்தா பொம்மானை கேட்டுக்கிட்டு இருக்க போட தேவடியா புள்ளி. விஜய் ஃபேன்ஸ்ல மட்டும்தான் பூல ஊம்பியா இல்ல கேக்குறேன். ட்ரிகர் அவர் அடிக்கடி அவர் தான் ஒழுங்கா பேசுறாருல்ல. புண்டை உங்களுக்கு புண்டை இருக்கு இல்லையான்னு அவர் கேட்டாரா? நீங்க போனோம் மேலலாம் வந்துகிட்டு இருந்தா அவ்வளவுதான் உனக்கு. ஒரு மயிரும் தெரியாது. இவனுங்கெல்லாம் அரசியல் கட்சி ஊம்ப போறானுங்களா? எப்போ பார்த்தா கூட ரஜினி ஃபேன்
ஊம்பிக்கிட்டே இருப்பீங்க ட்விட்டர்ல. மத்த ரஜினி இல்ல ரஜினி பூல ஊம்பலனா ஒரு நாள் கூட தூக்கம் வராது. தேவடியா பசங்களா எப்போ பார்த்தா கூட நீதான்டா தேவடியா பையா தேவடியாக்கு போல்தானே புண்டா அவன நியூ காலேஜ்ல உனக்கு மட்டும்தான் பேச தெரியாத. நியூ காலேஜ் என்ன படிச்சிட்டு இருக்க? நியூ காலேஜ் என்ன? ஆமா நான் நியூ காலேஜ் உனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் தெரியும். நாளைக்கு பசங்க வரோனுங்கடா. நாளைக்கு பசங்க வரோம். சரி வாடா டேய் கேசிஎஸ் காலேஜ் தான்டா. மத்த வாடா டேய். சரி நாளைக்கு பசங்க வரோம். ஏய் வேணாம் தம்பி, வெற்றி தியேட்டர்ல வாங்குனதே போதும். சொன்னா கேளு அஸ்வினி, சொன்னா கேளு. வெற்றி தியேட்டர்ல வாங்குனதே போதும். சொன்னா கேளு தம்பி. தம்பி உன்னை விட சின்ன